ஹலோ வெல்கம். என்ன படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா தேரி இஷ்க் மீன். ஸோ தனுஷ் வந்துட்டு காலேஜ்லேருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த பொண்ணுனால சில பிரச்சனைலாம் வரும். இவர் தனுஷ் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரா இல்லையான்னு தான் படத்தோட கதை. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தமிழ் படத்தில் ஏதோ பழைய படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். எந்த படம் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆக்டிங் வைஸ் அவ்வளோ தான். அந்த ஸ்டோரிக்கு அப்படி ஆப்டாக நடிச்சிருப்பாரு. இமோஷ்னல் சைஸும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. நல்லா இமோஷ்னலாக கன்வே பண்ணியிருப்பாரு. கிரிட்டி வந்துட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியும் அவ்வளோ பெஸ்ட் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா பிரகாஷ் ராஜ் அவங்களும் கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா சில சப்போர்ட்டிங் கேஸ்ட்டும் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் சில சீன்ஸ் எல்லாம் ஏஸ்பேஸ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில் பார்க்கும்போதே. படத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. பிஜிஎம் வந்துட்டு ஓகேன்னு சொல்லலாம். இன்னும் நல்லா பண்ணியிருந்தாமோன்னு தோணுச்சு பிஜிஎம் எல்லாம். படத்தில் மெயினாக டேலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு டேலாக். படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு ஓகே தான் சொல்வேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் அவ்வளோ தான். ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. ஆனால் படம் நீங்கள் பார்க்கும்போது லென்த்தியாக தெரிகிற மாதிரி தெரியும். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் போய் பாருங்கள். தேங்க்யூ.